கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்று நீர் எங்களோடு பேசுகிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடுகிற கர்த்தர். ஆகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனுஷனாக நான் பேசுகிறது எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வரப்போகிறதில்லை. ஒருவேளை என் அனுபவங்கள் பெரிதாக இருக்கலாம் ஆண்டவரே, உலகம் எங்கும் அனுபவங்கள் இருக்கலாம். ஆனாலும் மனித அனுபவங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதில்லையப்பா. நீர் உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், வேறு ஒருவரும் இல்லையப்பா. வானமண்டலத்தின் தேவர்கள் யாவற்றையும் உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் ஆண்டவரே வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய செய்தி யாருக்கென்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பே, இஃப் யூ ஆர் அ born again Christian, it should reflect in 10 areas in your life. நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவோமானால் அது நம் வாழ்க்கையில் 10 இடங்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 10 இடங்களில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் 10 இடங்களில் ஆமேன் 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 நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சால்வேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் நினைங்க. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். ஆண்டவர் இலவசமாய் நமக்கு தந்தது. அப்படி ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஒரு 10 காரியங்களிலே கவனக்குறைவாய் இருந்து விடாதிருங்கள். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமேன். ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு, பரலோக வாழ்க்கை இந்த பூ உலகத்திலேயே நம்முடைய உள்ளத்துக்குள் நம் ஆவியிலே அது ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றிலே கற்பத்திலே கரு உருவாவது போல அது உருவாகி முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி, மரண பரியந்தமும் பல பாடுகளின் மத்தியிலும் பல சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் நாம் காத்து நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இது நீங்கள் இப்போ ஒரு கார் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால், அந்த கார் முக்கியமான கார் புதுசாக வாங்கும் போதே ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. இதை நீங்கள் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் மெயின்டெனன்ஸ், ஐ பிலீவ். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் மிகுந்த உற்சாகத்து இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, என்னமோ கேட்டோம், ஏதோ அண்ணன் பேசுனாங்க அப்படி நம்ம போய்கிட்டே இருப்போம். நமக்கு என்ன மனசில் படுதோ அப்படி வாழ்ந்துட்டு போவோம். நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா நான் வசனத்தின்படி மாத்திரம்தான் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து சிந்தனைகள் அல்ல. முதல் காரியம் எனக்கு அருமை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் பரிசுத்த பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரட்சிப்பின் சாராம்சத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும், நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான், தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். காஸ்பல்னா என்ன? அல்லேலூயா. வாட் இஸ் காஸ்பல்? ஆமென். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், மனம் திரும்புதலை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். What was Paul was preaching? Repentance and faith on Jesus Christ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளிலும் சரி, அநேக விசுவாச கூட்டத்திலும் விசுவாசத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் ரிப்பன்டன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஹல்லேலூயா. பட் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி டெஃபினைட். Paul was very definite. பால் சொல்லும் பொழுது மனம் திரும்புதலை குறித்து, அதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல். ஏன்னா
நம்ம எப்படி நாம் மனம் திரும்பி விட்டேன் என்ற நிலைமையை நாம் அடைகிறதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களிலிருந்து ஐயோ நான் இப்படி பேசிவிட்டேனே. ஆனால் இந்த முக்கியத்துவம், அதாவது மனம் திரும்புகிற முக்கியத்துவம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுற முக்கியத்துவம் அல்ல. உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் சரியாகத்தான் பேசுகிறேனா? நான் நிதானமாகத்தான் இருக்கிறேனா? நான் இந்த காரியத்தில் வேத வசனத்தின்படி தான் நான் என்னுடைய ஸ்டாண்ட் இருக்கிறதா? மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பேசின இந்த காரியம் சரியா இல்லை, நான் முக்கியப்படுத்தின காரியம் சரியா இல்லை, நான் இவர்களோடு கூட்டு சேர்ந்தது சரியாக இல்லை. ஒருவேளை தவறுகள் நடந்திருக்கலாம். ஜென்ம சுபாவங்களிலும் பிசாசின் ஆளுகையிலும் சில நேரங்களில் நீங்களும் நானும் தவறி இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து என்னும் கண்ணாடி இடத்துல ஆண்டவரே நான் இந்த இடத்தில் திறந்து விட்டேனா, ஏன்னா உங்களை நீங்கள் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ முதல் காரியம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு இன்றைக்கு நாம் முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த அருமையான மகனோ மகளோ மனம் திரும்புதலை முக்கியப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? விசுவாசத்தை முக்கியப்படுத்துவோம், அற்புதங்களை முக்கியப்படுத்துவோம், பிரசங்கத்தை முக்கியப்படுத்துவோம், துதியை முக்கியப்படுத்துவோம், இன்னும் எத்தனையோ காரியங்களை, காணிக்கையை கூட சிலர் முக்கியப்படுத்தலாம். பலவிதமான முக்கியத்துவங்கள், அவைகள் எல்லாம் அவசியம்தான் பிரியமானவர்களே. ஆனால் ஃபண்டமெண்டலே அந்த சால்வேஷனுக்குள்ள முதல்ல எப்போ இருக்கிறது? நான் பாவி என்ற உணர்வு இல்லாதவனுக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வேலையே இல்லை பிரியமானவர்களே. ஆமென். ஆகவே தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். முதல் வசனம் மீண்டும் நான் அப்போஸ்தலர் 20:21 வாசிக்கிறேன். அவன் எப்படி பவுல் பிரசங்கம் பண்ணினானாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறைத்தும். ஹல்லேலூயா. நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து விஷயமாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு நண்பரோடு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை ஒரு தவறான உபதேசமாக கூட இருக்கலாம். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த பிலேயாமின் உபதேசத்தை குறித்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கலைங்கிறார் ஆண்டவர். ஆமென். ஐ ஹேட் தட்ங்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்த்தா நிறைய ஆலயங்கள் பெரிய பெரிய காரியங்களில் தவறான போதனைகளில் கூட நின்று கொண்டு இருக்கின்றன. நான் என்ன சொல்லுகிறேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிடிவாதம், எனக்கு தெரிஞ்ச நான் நின்றே ஆவேன், இந்த தியாலஜி தான் எனக்கு பிடிக்கும், இவர் பிரசங்கம் தான் எனக்கு பிடிக்கும், இதுதான் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, எந்த ஊழியனும் உங்களுக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வசனமும் தான் நமக்கு பிடிக்க வேண்டும். அப்போ ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் ரொம்ப முக்கியமான என்னன்னா, நான் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதணும். நீங்கள் ஹல்லேலூயா. எப்படி? I will be keep on repenting before the word of God and before Jesus Christ. அது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. உங்கள் கதவை அடைத்து விடாதிருங்கள். ஏன்னா நீங்கள் என்னைக்கு அடைக்கிறீங்களோ அன்னைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் செய்கிறது ரைட், ஐ ஆம் பர்ஃபெக்ட், நான் என்று உங்களுக்குள்ளே வந்து விட்டது என்று அர்த்தம். பெருமை வந்து விட்டது என்று அர்த்தம். ஒரு சில நேரங்களில் அது சரியாக இருக்கலாம், ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சத்திலே, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் நான் செய்கிறதும் நான் பேசுகிறதும் நான் உறுதியாக இருப்பதும் சரிதானா என்று நடு நிலைமையிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆழமான காரியம் என்று பாருங்கள். ஏன்னா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவானுக்கு நேராக நாம் கடந்து போவோம். 1 யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம். ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்கள் இப்படியாய் சொல்லுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் கவனமாய் கேளுங்களேன், வாசிக்கிறேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், ஹல்லேலூயா, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்படின்னா நாம் பாவின்னு சொல்கிற கான்செப்டை விட இன்னும் நீங்கள் அதை ஆழமாக பார்த்தீங்கன்னா,
என்னிடத்தில் இருக்கிற தவறை நான் சரி செய்து கொண்டே இருக்கேன். நான் டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப். தட் இஸ் த பாயிண்ட் காட் இஸ் கிளாரிஃபைங் ஹியர். ஆமென், ஆமென். பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. என்னைக்கு என்கிட்ட பாவம், ஐ எம் பெர்ஃபெக்ட், நான் செய்கிறதா சரி அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக ஆராய்ந்து பார்க்காம, ஒருவேளை சரியாக இருந்தால் சரியாக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஆராய்ந்து பார்த்து, நான் சொன்னது போல ஆவியானவருடைய பரிசுத்த வேதாகமத்தின் முன்பதாக நின்று அது சரியா தவறா என்று உங்களை நீங்களே நிதானித்து ஆவியானவர் முன்பதாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா தான் என்ன சொல்கிறது, ஆமாம், ஏன்னா அப்படி இல்லைன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள். அப்படி இல்லை, நீங்கள் செய்யலைன்னு வைங்களேன், உங்களுக்குள்ள சத்தியம் நிலை கொண்டிராது. அப்போ சத்தியம் உங்களுக்குள்ள நிலை கொண்டிராவிட்டால் உங்கள் ஜெபங்கள், உங்களிடத்தில் ஆவியானவருடைய வல்லமை ஒருவேளை எப்படி செயல்படும் என்று நீங்களே சீர்தூக்கி பாருங்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அல்லேலூயா, என்கிட்ட பாவமே இல்லை, ஐ ஆம் ரைட் ஆல்வேஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு ஐ குட் பி ராங் இன் திஸ் அப்படின்னா ஒன்றும் தப்பே இல்லை. நாம் ஒரு காரியத்தை தவறாய் செய்திருந்தால் கூட, தவறாய் பேசியிருந்தால் கூட, முன்பு ஒரு முடிவை தவறாய் எடுத்திருந்தால் கூட, இல்லை நான் அன்றைக்கு நான் யோசித்தேன், நான் தேவ சமூகத்தில் நான் பார்க்கும் பொழுது நான் பேசினது சரியாக தெரியவில்லை, நான் முக்கியப்படுத்தினது சரியாக தெரியவில்லை, நான் மனம் திரும்புகிறேன். This is very, very vital. Whoever claims that he is born again. நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற நாம் யாவரும் மனம் திரும்புதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இந்த நாட்களிலே காணப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருப்பாங்க அந்த வசனம், 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில உள்ள தனிப்பட்ட உறவு பிரச்சனை. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நீங்கள் விரும்பினபடி நான் நடக்கலை. அல்லேலூயா. நீங்கள் விரும்பினபடி நான் நடக்கலையே ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒவ்வொரு நிலைமையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக தான், இந்த காரியத்தை என் இயேசுவின் மனதிற்கு பிடித்தாற்போல நான் அதை செய்திருக்கிறேனா, பேசியிருக்கிறேனா, தீர்மானித்திருக்கிறேனா, முக்கியப்படுத்தி இருக்கிறேனா என்று பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. இந்த விஷயத்தில் என்னிடத்தில் ஒரு அவ்விசுவாசம் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். பிசாசு என் மூளையில் பேசும் பொழுது அவன் பக்கம் படார் என்று சாய்ந்து விடுகிறேன். அப்படி ஒவ்வொரு காரியமாக இருக்கலாம் பிரியமானவர்களே. இம்மீடியட்டாக நம்ம எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே டபக்கு நமக்கு ஒரு கேள்வி வந்துடுது, கர்த்தர் இருக்காரா? இயேசு கிறிஸ்துவை பந்தாடுகிறதை இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கூட நாம் காண முடிகிறது. நாம் எதிர்பார்த்த விண்ணமாய் ஒரு காரியம் நடக்காவிட்டால் உடனே கொஸ்டின். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய விலையேற பெற்ற பார்வையிலே. அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் செய்கிறது சரிதானா இல்லையா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆமென். எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஏன்னா நிறைய நேரங்களில் ஜென்ம விரோதங்கள், சில நேரங்களில் அவனால் நான் என்னன்னு பார்க்கவே மாட்டேன், அப்படி எனக்கு அவசியமே இல்லை, அப்படி பலவிதமான காரியங்களை நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் என்ன தெரியுமா? அல்டிமேட்டாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாமிச பிரகாரமான வாழ்க்கையும், ஆமேன், அது பாதிக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆவிக்குரிய விதமாக ஆவியான ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் திருந்து விட்டீர்கள். இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமான இம்பேக்ட் இருக்கும். அல்லேலூயா. உடனே இருக்கும் ஒரு இம்பேக்ட் இம்மீடியட்டாக. அல்லேலூயா. ஓ, இதனால தானா ஆண்டவர் சில காரியங்களை என்னிடத்தில் வித்ஹெல்டு பண்ணி வைத்திருந்திருக்கிறார், இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். ஏன்னா ஆதாமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தோட்ட வேலையும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவனுக்கு மனைவியை மட்டும் வித்ஹெல்டு பண்ணி வச்சுருந்தார் ஆண்டவர். எப்போ கொடுத்தாரு தெரியுமா? அந்த அவேர்னஸ்,
எல்லா மிருகங்களும் பறவைகளும் ஆணென்றும் பெண்ணென்றும் அழகாக ஜோடியாக தெரிகிறது. எனக்கு ஏற்ற துணை இல்லை என்பதை அவைகளுக்கு பேரிட வைத்து, அந்த அவேர்னஸ் ஆவியானவர் பேசுறாரு. தென் when he understood that, the blessings came down. அப்போ ஆவியானவர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாம நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரே அதுக்காக நீங்கள் செஞ்சது எல்லாமே தவறல்ல பிரியமானவர்களே, நான் அதை சொல்ல, நீங்கள் செய்கிற எல்லாமே தப்பு, எல்லாத்தையும் மாற்றிச்சங்க, இல்லை இல்லை இல்லை. ஆனால் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் மனம் திரும்புகிறவள், நான் மனம் திரும்புகிறவன். உங்களுக்கே நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டியது, நான் தப்புன்னா நான் மனம் திரும்பிடுவேன். ஒருவேளை தவறு என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு வந்தாலும் நான் மனம் திரும்புகிறவன், மனம் திரும்புகிறவள். ஏன்னா வேதாகமோ மனம் திரும்புதல், ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்புகிறதுல மிக கவனம் செலுத்துகிறது. நம்ம என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜி எப்படி இன்றைக்கு சபைகளில் யூஸ் பண்ணுறோன்னா, மனம் திரும்புதல்னால ரட்சிப்புக்கப்படும் போது செய்கிற மனம் திரும்புதலோடு நம்ம நிப்பாட்டி விடுகிறோம். ஆமென். நாம் அதோடு நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரங்களிலே நாம் நிப்பாட்டி விடுகிறோம். நாம் மனம் திரும்பியாச்சு, இனிமேல் எனக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை. மனம் திரும்புதல்னாலே இட்ஸ் a பார்ட் ஆஃப் சால்வேஷன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியப்படுத்துகிற காரியம் ஒவ்வொன்றிலும் இன்றைக்கு காலையிலிருந்து இரவு வரை வைக்கும் என் காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? ஒருவேளை சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவாரானால் அவைகளிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கி என்ன தெரியுமா, சபைகளிலும் சரி விசுவாசி கூட்டங்களிலும் சரி இந்த மனம் திரும்புகிறதற்கு ஏதுவில்லாமல் அவர்கள் இருக்கிறதுனால்தான் ஆவியானவருடைய செயல்பாடு குறைகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. I am not willing to repent. நான் சொன்னதே ஆமென். சரியாயிருந்தால் சரி, தவறாயிருந்தால் மாற்றிக்கொள்ளுகிறதிலே ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. How many bad decisions we make. பாருங்க, ஒரு பிஸ்னஸ் மேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு தவறான முடிவெடுத்தான்னு வைங்களேன், ஐயோ நம்ம தப்பாக முடிவெடுத்துட்டோம்னு சொல்லி அந்த பிஸ்னஸே க்ளோஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிட்டா கூட அடுத்த பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது அதில் மனம் திரும்பி கரெக்டாக இருப்பான். ஹல்லேலூயா. உலகப்படியானவர்கள் கூட அவைகளிலே ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பேசுகிற சப்ஜெக்ட் இஸ் a very very important subject to the Lord. ஆமென். பவுல் அதை அழகாக சொல்கிறார். நான் வேறு ஒன்றுமே பிரசங்கிக்கவில்லை, இந்த கர்த்தரிடத்திலே அவர்கள் மனம் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு அதான் அர்த்தம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் ஜென்ம சுவாபம் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குது. அது எப்போ ஆவியினால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட தான் அது குறைந்து கொண்டே வரும். நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும் பிரியமானவர்களே, மிகவும் எச்சரிக்கையோடு கூட நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். மத்தேயுல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் எல்லை முழுவதும் இந்த காரியத்தை தான் முக்கியப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நான் முதலாவது அதற்கு ஆதாரமாக மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். மத்தேயுல அந்த ஒரு சில வசனங்கள் அதை குறித்து இருக்கிறது. ஆமேன் ஆமேன். மத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். ஆமேன் ஆமேன் ஆமேன். அங்கே என்ன சொல்கிறான் யோவான் ஸ்நானகன் என்று பாருங்கள். அவனிடத்தில் யோவான் ஸ்நானகன் தானாக ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சார் நினைக்கிறீங்க. ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். எப்படி? இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னோடியாக இருந்தவனிடத்திலே ஆவியானவர் முக்கியப்படுத்தினதை என்ன என்று முதலாவது பாருங்கள் பிரியமானவர்களே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ரெப்பன்டன்ஸ். நம்ம சபையில் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், நீ ரட்சிக்கப்படும் போது மனம் திரும்பிட்டல போதோண்டா சாமி, இனிமேல் நீ எப்படினாலும் வாழலாம். நீ சொல்கிறாங்க ஒரு சில தியாலஜி, யூ ஆர் லாக்டின்னா. நம்ம ஒரு கூண்டு, ரட்சிப்பு என்ற கூண்டில் அடைபட்டு விட்டோமா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தவறாய் பிரசங்கிக்கிற கூட்டங்களை இன்றைக்கு நாம் காண்கிறோம். இல்லை, இன்றைக்கும் நமக்கு தெரிகிற சில காரியங்களை, ஏன் எனக்குள்ளே இப்படி நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஜென்ம சுவாபங்கள் எனக்குள்ளே வருகிறதே, அந்த அங்கலாய்ப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆமீன், விசுவாசிகளின்னு சொல்லுவாங்க, ஆனால் உலக மனிதனை விட மனிதாபிமானமற்ற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. இவங்களுடைய நியாயங்களெல்லாம் பார்த்தா
ஒரு உலகத்தான்ட்ட போய் இதுக்கு நான் இப்படி பேசியிருக்கேன்னு சொன்னால், நீ என்ன முட்டாளா, நீ எப்படி இப்படி பேச முடியும் என்று சொல்வார். ஒரு உலகத்தானே சொல்லுவான். ஆனால் ஒரு விசுவாசி அதை பிடித்து கொண்டு நியாயம் என்று நிற்கிறதை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் சபையில் அப்படி இருக்கலாம், உங்களுடைய தலைமை ஊழியர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனம் திரும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுடைய எல்லைகளிலே காணப்படாமல் இருப்பதற்கு கூட இன்னும் மனம் திரும்புதலை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறாரோ நான் அறியேன். என்ன அழகா சொல்கிறேன் பாருங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏன்னா அவர் ராஜ்யம் சீக்கிரம் வருது. நீ இப்படியே அவருக்கு விரோதமாகவே வாழ்ந்து முடிச்சிடாத. அவருடைய சித்தம் என்ன? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பானே அன்றி மற்றபடி அல்லன்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்புகிற ஒரு மனது. நான் எப்படி பேச முடியும்? நான் ஏன் இப்படி முடிவெடுத்தேன்? ஆண்டவரே என்னை அப்பந்தான் உங்களுடைய இருதயத்தின் அலங்கோலத்தை கண்டு, அப்போ எங்கேயோ என் வாழ்க்கையில் ஜபம் குறைவாக இருக்கிறது, எங்கேயோ என் வாழ்க்கையில் உபவாச ஜபம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி உங்கள் இருதயத்தை சீர்புருந்த பண்ணுகிற காரியமே நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தாதான் உங்களுக்கு அதே வரும். நான் எதுக்கே மனம் திரும்பணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், யுவர் கிறிஸ்டியன் லைஃப் வில் பி டோட்டலி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெவில். ஆமென். பிசாசு கையில் அழகான ஒரு பாத்திரமாகிய விசுவாசியாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். எச்சரிக்கை. இது கடைசி கால எச்சரிப்பு என்று நான் நினைக்கிறேன். அதே அதிகாரத்தில் பாருங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அழகான ஒரு வசனத்தை நம்ம அங்கே பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? பிறர் உங்களை பார்க்கும்போது அது எப்படி இருக்கணுமா? இவள் மனம் திரும்பினவள். பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து, பழைய உலக ஆசையிலிருந்து, பழைய உலக கவலைகளிலிருந்து. இன்னைக்கு பாருங்க, நிறைய நேரங்களில் பிஹேவியரில் கூட நம்ம சில சமயங்களில் மாறிடும். ஆனால் நம்ம கவலையில் மாறலைங்க. இன்னும் உலகத்தா மாதிரியே தான் நம்மளும் கவலைப்படுறோம். நம்முடைய கவலையிலும் ஒரு மன மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய கவலை நம்ம எதுக்காக கவலைப்படணும் சொல்லுங்க? நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சாதாரண உலகத்தான, ஆமாம் நானும் அதுதான் கவலைப்படுறேன், இப்போ அவனும் அதுதான் கவலைப்படுறான், விசுவாச நம்மளும் அதுதான் கவலைப்படுறோம். மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், விசுவாசிகளை கேளுங்கள், ஒருவன் என்னை பின்பற்ற மனதுள்ளவனாயிருந்தால், ஹல்லேலூயா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய கவலைகள் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. நம் மனம் திரும்பி விட்டோமா? நாம் எதற்கு கவலைப்படுகிறோம்? அதே மாதிரி தான் சந்தோஷமும். வீடு கட்டினா சந்தோஷம், கார் வாங்கினா சந்தோஷம், பிள்ளை பிறந்தா சந்தோஷம், 10 லட்சம் பேங்க்ல விழுந்தா சந்தோஷம். விசுவாசிக்கும் அதுதான், உலகத்தானுக்கும் அதுவான். எங்கேயோ ஒரு கோளாறு இருக்கிறது. தவறொன்றும் இல்லை பிரியமானவர்களே. நாம் அம்சத்தில் தான் ஜீவிக்கிறோம், ஆனால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று மறந்துவிடக்கூடாது. இம்பார்ட்டன்ஸ், what values I possess, that is more important. What priorities I have. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஒரு சோகமான ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும் போதும் நீங்கள் அவ்வளவு சந்தோஷமாக மன நிறைவாக அமைதியாக பேசுகிறத கண்டா எப்படிங்க உங்களால் இருக்க முடியுது? அப்படி என்னுடைய வாழ்க்கையில் 40 நாளிலே ஒரு பெரிய மரணம் வந்து சம்பவித்தது. 40 நாளிலே மரணம் வந்து சம்பவித்தது. 2 மரணங்கள். நல்லையா. அப்போ எங்கள் ஆஃபீஸில் கேட்டாங்க, பிரதர் உங்களுக்கே இந்த நிலைமையா? அப்படி கேட்டுட்டு தான் அவங்க சொல்கிறாங்க, I could see the difference. Hallelujah. I could see the difference. எனக்கு அருமையானவர்களே, உலகத்தானுக்கு உபத்திரவம் அவனை கொல்லும், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்களை அவனை கட்டும். Hallelujah. ஆகவே தான் இயேசு சொன்னார், அன்றியும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது.
சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எப்படி மனம் திரும்பணுமா? நான் இன்றிலிருந்து மனம் திரும்புதலுக்கு முக்கியத்துவம் படுத்துகிற ஒரு விசுவாசியாக மாறுவேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற கர்த்தராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற கர்த்தர். ஆகவே அப்பா, இந்த நாளிலே எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை என்றைக்காயிலும் ஒரு நாள் நான் சீக்கிரத்தில் எனக்குள் இருக்கிற அந்த ராஜ்யம் எனக்கு வெளியிலும் காண்பிக்கப்படும் காலம் சமீபத்திருக்கிறபடினாலே என்னுடைய காரியங்களை நான் நிதானித்து பார்த்து மனம் திரும்புகிறவனாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை புரிந்து கொள்கிற தன்மை நீர் தரும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.